நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம் செவிட்டுரங்கன்பட்டி மணியன்குளத்தில் பிறந்த நல்லுசாமி கவுண்டர் என்கிற கவிஞர் பதுமை செல்வன் திரு சிலம்பொலி செல்லப்பனார் அவர்களை பற்றி அவர்களுடைய 96வது பிறந்த நாள் பற்றியும் ஒரு வீடியோவை ஃபேஸ்புக் ஊடகத்தின் மூலமாக தமிழ் அறிஞர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் தமிழ் ரசிகர்களுக்கும் சிலம்பொலியாரின் மாணவ செல்வங்களுக்கும் இங்கே வழங்க இருக்கிறேன். திரு சிலம்பொலி செல்லப்பன் சிலப்பதிகார அறக்கட்டளை நடத்தும் சிலப்பதிகார பெருவிழா மற்றும் தமிழ் அறிஞர் திரு சிலம்பொலி செல்லப்பனார் அவர்களின் 96வது பிறந்த நாள் விழா நாமக்கல் மாநகரில் 21/9/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை 5:30 மணி முதல் இரவு 8 மணி வரை மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது. தமிழ் அறிஞர்கள் பெருமக்கள் திரு சிலம்பொலி செல்லப்பனார் அவர்களுடைய மாணவ செல்வங்கள், அது மட்டும் இல்லாமல் நாமக்கல்லில் உள்ள மற்ற தமிழ் அமைப்புகள் எல்லாம் கலந்து கொள்கிறது. பொதுமக்கள், தமிழறிஞர் பெருமக்கள், ஆசிரியர் பெருமக்கள், தமிழ் ஆர்வலர்கள், சிலம்பொலி திரு செல்லப்பனார் அவர்களுடைய ரசிகர் பெருமக்கள் அனைவரும் அந்த விழாவில் ஞாயிற்றுக்கிழமை 21/9/2025 தவறாமல் கலந்து கொள்ளும்படி கவிஞர் பதுமை செல்வனாகிய நானும் சிவியாம்பாளையம் திரு அன்பு மாமா சித்தார்த்தன் அவர்களும், சிவியாம்பாளையத்தில் உள்ள அன்பு தம்பி என்னுடைய இளவல் திரு பசுபதி அவர்களும் சித்தார்த்தன் அவர்களும் எனக்கு அழைப்பு கொடுத்தார்கள். அதன் காரணமாக நான் சென்னையில் இருந்து சினிமா டிஸ்கஷன், அதாவது கதை விவாத வேலைகளை விட்டுவிட்டு சிலம்பொலி திரு செல்லப்பனார் அவர்களுக்காக நான் சென்னையிலிருந்து வர இருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் என்னை திரைப்பட நடிகர், திரைப்பட இயக்குனர் திரு கே பாக்கியராஜ் அவர்களிடம் பாக்கியா பத்திரிகையில் உதவி ஆசிரியர் குழுவில் சேர்த்து என்னை வளர்த்து விட்டவர் சிலம்பொலி திரு செல்லப்பனார் அவர்கள். அந்த நன்றியின் காரணமாக நாமக்கல் மாவட்ட கொங்கு வரலாறு என்ற புத்தகத்தில், அந்த புத்தகத்தில் திரு சிலம்பொலி செல்லப்பனார் அவர்களை பற்றி ஒரு 10 பக்கம் கட்டுரை எழுதி வெளியிட்டேன். அது மட்டுமல்லாமல் அவர் எழுதிய பல நூல்களின் விவரங்கள், அவர் வாங்கிய விருதுகளின் விவரங்கள், அவரை பற்றி மற்ற கவிஞர்கள், மற்ற தமிழறிஞர் பெருமக்கள் எழுதிய நூல்களின் விவரங்கள் எல்லாம் இந்த நாமக்கல் மாவட்ட கொங்கு வரலாறு என்ற புத்தகத்தில் உள்ளது. புத்தகம் தீர்ந்து விட்டது. மீண்டும் ஒரு 50 பிரதி சிவகாசியில் பிரிண்டிங் செய்து திரு சிலம்பொலி செல்லப்பனார் அவர்களுக்காக செலவு செய்து கொண்டு வந்து அந்த விழாவில் நான் அங்கே கொடுக்க இருக்கிறேன். திரு சிலம்பொலி செல்லப்பனார் அவர்கள் மீது நானும் மட்டுமல்ல, அளவு கிடந்த பற்று வைத்து உள்ளவர்கள் தமிழ்நாட்டில் ஏராளம். அதில் செவிட்டுரங்கன்பட்டி, செவந்தாம்பாளையம், அரசநத்தம், மோகனூர் அருகில் உள்ள ஊர்களில் அவருக்கு எங்கே விழா நடந்தாலும், எங்கே அவர் சொற்பொழிவு நடந்தாலும் அன்றைக்கு பல வேலைகளை விட்டுவிட்டு நாங்கள் சென்று இருக்கிறோம். நாமக்கல் நகரில் உள்ள பல தமிழ் அமைப்புகள் இதில் கலந்து கொண்டு மிகச் சிறப்பான முறையில் இந்த விழாவை நடத்த இருக்கிறது. தவறாமல் அனைவரும் கலந்து கொள்ளும்படி உங்கள் அன்பின் காரணமாகவும் உங்கள் தமிழ் பற்றின் காரணமாகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க செந்தமிழ், வளர்க முத்தமிழ். நன்றி, வணக்கம்.